வணக்கம். நான் உங்கள் குழந்தைகள் மருத்துவர் டாக்டர் ஆண்ட்ரூ, மேக்கிங் யோர் பேரண்டிங் சிம்பிள். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் நேஷனல் ஹெல்த் சேலஞ்சில் குளோபல் ஹெல்த் சேலஞ்ச் கூட தான். என் குழந்தை எப்ப பார்த்தாலும் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கான் டாக்டர், சாப்பிடும்போது ஃபோனு, சும்மா இருக்கும்போது ஃபோன் இல்லைன்னா அழுக ஆரம்பிச்சிடறான் அப்படின்னு. ஆமாங்க, ஸ்கிரீன் டைம் நம்மளுக்கு தெரியாமையே நிறைய ப்ராப்ளம் காஸ் பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியாம குழந்தைங்க ஃபோன் பார்க்கறதுனால அவங்களுக்கு கண்ணு பாதிக்கப்படுது, விஷுவல் ப்ராப்ளம்ஸ் வருது. குழந்தைங்க ஒரே சைடு ஃபோன் பார்க்கறதுனால அவங்களுக்கு ஸ்கெலட்டல் டிஃபார்மிட்டிஸ் நடக்குது. ஆக்டிவிட்டியே இல்லாமல் இருக்கிறதுனால குண்டாயிடுறாங்க, ஒபிசிட்டி ஆகுது. அதனால அதோட காம்ப்ளிகேஷனா பிபி, சுகர் எல்லாம் சீக்கிரமே வர ஆரம்பிச்சிருது. இது மட்டும் தானா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. படிக்கும்போது அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியாகுது. செகண்ட், அவங்களோட ஸ்பீச் அண்ட் சோஷியல் ஸ்கில்ஸ் கண்டிப்பா டிலே ஆகுது. நிறைய குழந்தைங்க பாக்குறோம், பேச மாட்டாங்க. ஒரு வயசுல 2 வார்த்தை 3 வார்த்தையாவது பேசணும், எந்த குழந்தையுமே பேச மாட்டாங்க. அவங்க ஸ்கூலோட காக்னிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகுது. இது மட்டும் இல்ல, அடிக்கடி கோவப்படுறாங்க, தலையை போய் முட்டிக்குவாங்க. அடிக்ஷன் பிஹேவியர் நிறைய வந்துருது. ஒரு கேம் விளையாட ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கே அடிக்ட் ஆயிடுறாங்க. இது மட்டுமா? கண்டிப்பா இல்ல. குழந்தைங்க அவங்களோட சோஷியல் சர்க்கிளை கம்மி பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. நாங்க வளரும் போது எங்களுக்கு எக்கச்சக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இன்னுமே என்னோட டயல் லிஸ்ட்ல பார்த்தா டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 10 ஃப்ரெண்டுக்காவது நான் பேசுவேன். இப்போ அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரொம்ப சுருங்கிருக்கு. அவங்களோட இன்ட்ராக்ஷன் வித் அதர்ஸ் ரொம்ப கம்மியாகுது. பட் நீங்க கேட்கலாம், சார் உங்களால வளர்க்க முடியுமா குழந்தைய ஃபோன் இல்லாம? நீங்க ஒரு நாள் வந்து பாருங்கன்னா உங்களோட எல்லா கோவமும் எனக்கும் புரியுது. பட் இதை நம்ம ஒரே நாள்ல கண்டிப்பா மாத்த முடியாது. குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் எடுத்தோம்னா கண்டிப்பா மாத்தலாம். அதுக்காக தான் நான் இங்க இருக்கேன். முதல்ல நம்ம மென்டலி ப்ரிப்பேர் ஆகணும். டெய்லி அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் குழந்தைக்காக ஸ்கிரீன் இல்லாம நம்ம இருக்க போறோம் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்தாலே ஒழிய இந்த குழந்தைய நம்ம ஸ்கிரீன் ஃப்ரீ டைம் இல்லாம வளர்க்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் 1 hour குழந்தைக்காக அலோகேட் பண்ணுங்க. செகண்ட், இந்த டைம்ல குழந்தைய வெளியே பார்க்கு கூட்டிட்டு போறதோ, இல்ல விளையாடுறதோ, இல்ல ரீட் பண்றதோ, ஸ்டோரி ரைட்டிங்கோ, லெட்டர் ரைட்டிங்கோ, இல்ல குக் பண்றதோ, இல்ல பேக் பண்றதோ, ஆர்ட் பண்றது, கலரிங், இந்த மாதிரி எக்கச்சக்க ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. இதுல எதுலையாவது ஒன்ல என்ரோல் பண்ணுங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நான் 5th படிக்கும் போது எனக்கு ஒரு காம்படிஷன் இருந்தது, ரைட் அ லெட்டர் டு த பிரசிடென்ட் அப்படின்னு. ஏபிஜே டாக்டர் அப்துல் கலாம் சார் அவர்களுக்கு நான் லெட்டர் எழுதினேன். அந்த இதில் நான் செலக்ட் ஆகி எனக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் ரிப்ளை பண்ணது இன்னும் ஒரு செரிஸ்ட் மெமரியாக நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க பொட்டன்ஷியல் உங்கள் குழந்தைங்கள்ட்ட இருந்து நம்ம எடுக்கலாம். ஸோ இதுக்கு உங்களோட ஃபுல் கோஆபரேஷன் தேவை. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்க வீட்டில் நோ ஃப்ரீ ஜோன், அதாவது நோ ஸ்கிரீன் ஜோன் அப்படின்னு ஒரு இடத்த கிரியேட் பண்ணுங்க. டைனிங் டேபிளா நீங்க, உங்க ஒய்ஃப், உங்க குழந்தைங்க, உங்க தாத்தா, உங்க பாட்டி யாருமே போன் யூஸ் பண்ணக்கூடாது. 6ல இருந்து 7 எக்ஸாம்பிள் ஈவினிங்னா அந்த டைம்ல யாருமே வீட்டுல போன் பார்க்கவும் கூடாது, பேசவும் கூடாது. இந்த மாதிரி ஒரு ரொட்டீனை நம்ம கொண்டு வந்தாதான் உங்க குழந்தையும் அதை பார்த்து பழக ஆரம்பிப்பாங்க. மீன்வைல் அவங்களுக்கு தேவையான என்னென்ன ஆக்டிவிட்டியோ அதுக்காக அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. வரைகிறதுனா வரைய கொடுங்க, நியூஸ் பேப்பர் படிக்க கற்றுக் கொடுங்க, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ண கற்றுக் கொடுங்க, இல்ல ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட் பண்ண கற்றுக் கொடுங்க. இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி ஐட்டம்ஸ்ல கொஞ்சமா ட்ரை பண்ணோம்னா கூட குழந்தையோட ட்ரூ பொட்டன்ஷியல் இன்னும் 1 yearல வெளியே நல்லா அழகா வந்துடும். எனக்காக ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், உங்க குழந்தையோட நோ ஸ்கிரீன் டைம் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி பண்ணி என் பேரை டேக் பண்ணுங்க. கண்டிப்பா நான் பாக்குறேன். இதுல எந்த கிட் பெஸ்டா பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு அவார்டும் கண்டிப்பா கொடுப்போம். ஸோ லெட்ஸ் மேக் அ சேலஞ்ச். நத்திங் இஸ் டூ லேட். இப்போ ஆரம்பிச்சா கூட இன்னும் 1 yearல உங்க குழந்தையும் ஜீனியஸ் ஆகலாம். உங்க குழந்தைக்கு ஒரு ஆக்டிவிட்டியில என்ரோல் பண்ணுங்க. 2வது டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. 3rd டேக் பண்ணுங்க. விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். இன்னும் 1 yearல உங்க குழந்தைங்க கம்ப்ளீட்டா ஒரு ஜீனியஸா மாறுறதுக்கு நானும் ஆவலா எதிர்பார்க்கிறேன். அதனால இதை சீரியஸா எடுத்துட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.